ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அக்ஷர அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஏப்ரல் மாத ராசிபலன்கள். இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்தில் எப்படிப்பட்ட கிரக நிலவரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் பண்ணுறாரு, தன்னுடைய உச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் வந்துட்டார். மிதுன ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. ஏப்ரல் மே ஜூன் 1ஆம் தேதி அன்னைக்கு அவர் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. சிம்ம ராசியில் கேது இப்போ சஞ்சாரம் பண்ணுறாரு. கும்பராசியில் புதன் ராகு செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. புதன் ராகு செவ்வாய் கும்பராசியில். மீன ராசியில் சனி சூரியன் கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் 1ஆம் தேதி அன்னைக்கு. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தா 2ஆம் தேதி ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு கும்பராசியில் இருக்கிற செவ்வாய் மீன ராசிக்கு பயிற்சி ஆகி சனி சூரியனோடு இணைகிறாரு. இது ஒரு காஷியஸான நேரம். நீங்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். உங்களுக்குன்ட்டு இல்லை, எல்லாருக்குமே. அதாவது 12 ராசியில் பிறந்தவாளும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். பொதுவாகவே நீங்கள் உலக அளவில் போர் நடக்க வருது, இல்லை ஒரு மாஸ் உயிரிழப்பு ஏற்படுறது, உலக அளவில் அரசியல் மாற்றங்கள் ஏற்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் இந்த சனி சூரியன் செவ்வாய் இது 3 சம்மந்தப்பட்டிருக்கும். இப்போது அதே மாதிரி ஒரு அமைப்பு வந்திருக்கு. சனி சூரியனோடு சேர்ந்த செவ்வாய் ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறார் மீன ராசிக்கு. அதே சமயம் கும்பராசியில் இருக்கக்கூடிய புதன், இந்த புதன் ஏப்ரல் 10ஆம் தேதி அன்னைக்கு அகைன் மீனராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறாரு. 4 கிரக சேர்க்கை. இதுக்கு சதுர் கிரக சேர்க்கைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சூரியன் ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்கும் அங்கே மீனராசியில் இருக்கிறதுனால இந்த சதுர் கிரக சேர்க்கை ஏப்ரல் 10, 11, 12, 13, 14ஆம் தேதி வரைக்கும் 5 நாட்கள் 4.5 நாட்கள் இந்த சதுர் கிரக சேர்க்கை இருக்கும். ஏப்ரல் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு பயிற்சி ஆகி சித்திரை மாத பிறப்பை ஏற்படுத்துகின்றது. அடுத்தது இந்த மாத கடைசியில் 19ஆம் தேதி அன்னைக்கு மேஷராசியில் சூரியனோடு இருக்கக்கூடிய சுக்கிரன் 19ஆம் தேதி அன்னைக்கு ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதே சமயம் மாத கடைசின்னு சொல்லக்கூடிய 30ஆம் தேதி ஏப்ரல் 30ஆம் தேதி அன்னைக்கு மீன ராசியில் இருக்கிற தன்னுடைய நீச்சஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகி அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சூரியனோடு இணைகிறாரு. இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தில் சந்திரன் தன்னுடைய பயணத்தை எங்கேருந்து துவக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னி ராசியிலிருந்து துவக்கிறார். கன்னி ராசியிலிருந்து தன் பயணத்தை சந்திரன் துவக்கிறாரு. ஸோ இந்த மாதம் தன்னுடைய எதிரி வீடுண்டு, அதாவது புதனுக்கு எதிரி சந்திரன், ஆனால் அந்த புதன் நீச்சமாக இருக்கார். அதனால் என்ன ஒரு அமைப்பு அப்படின்னு கேட்டால், இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே புதன் நீச்சமாகிறதுனால இந்த சந்திரன் உங்களுக்கு சில குழப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்க, உலக அளவில் குழப்பத்தை ஏற்படுத்துவார். நெருப்பு சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் எல்லாரும் எச்சரிக்கையாக இருக்கணும். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக நிலவரம் மற்றும் கிரக பயிற்சிகள். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள். விருச்சிக ராசி நண்பர்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன்கள். உங்களுடைய ராசிநாதன் சனியோடு சேர்றாரு 2ஆம் தேதி அன்னைக்கு, ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு. ஏற்கனவே உங்களுக்கு கொஞ்சம் அப்பப்போ பேசுறது அடுத்தவங்களை காயப்படுத்தி பேசுகிறீங்க. இப்போ சனியும் செவ்வாயும் சேர்றாங்க. கோபத்துக்கு குறைவு இருக்காது. அவர் 2ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு, 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்களை ஈஸியாக டெம்ப் பண்ணி விட்டுடலாம். உங்களை ஈஸியாக தூண்டி விட்டுட்டா போதும், துக்குதுன்னு குதிப்பீங்க. கூட பிறந்தவங்க கிட்ட மனஸ்தாபத்தை ஏற்படுத்துவீர்கள். அதுவும் குறிப்பாக அண்ணன், அக்கா, பெரியப்பா பையன், பெரியம்மா பையன், சித்தப்பா பையன், உங்களை விட வயதில் மூத்தவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பாற்றலை வெளிப்படுத்தி குடும்பத்துக்கு ஒரு பெரிய கௌரவத்தை சேர்த்து கொடுப்பாங்க. ஆனால் அதே சமயம் ஆரோக்கியமும் பாதிக்கக்கூடிய வகையில் இருக்குது. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த விருச்சிக ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள்
குடும்பத்தில் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் அல்லது குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் ஒரு மருத்துவ சங்கடத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூட பிறந்த அண்ணனோ அக்காவோ தம்பியோ தங்கையோ இல்லை இந்த ராசியில் பிறந்தவங்களுடைய கூட குழந்தைங்க இவங்களுடைய ஹெல்த்துக்காக அவங்க ஓவராக படிப்பாங்க, அதனால் வரக்கூடிய ஹெல்த் பாதிப்பு, அதனால் உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாத கடைசியில் 19ஆம் தேதிக்கு மேலே சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு வரார். அந்த 6ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் 7ஆம் இடத்துக்கு 19ஆம் தேதி வரைக்கும் நீ தான் இந்த தப்புக்கு காரணம், நீ தான் இந்த தப்புக்கு காரணம், ஒன்னால தான் என் குழந்தை இப்படி ஆச்சு, ஒன்னால தான் என் பையன் இப்படி ஆனா அப்படின்னு உங்களை எல்லாரும் சொல்லுவாங்க. 19ஆம் தேதிக்கு மேலே 7ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வருதுனால வாழ்க்கை துறை சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு எதிர்வினையாற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஸோ நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் ஆப்போசிட்டாக அது ஒர்க் ஆகும். நீங்கள் நல்லது நினைப்பீங்க, எங்கள் ஹஸ்பண்டுக்கு இப்படி இருக்கணும், என் மனைவி நல்லா இருக்கணும், என் மனைவியோட ஹெல்த்துக்காக நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு, அது அப்படியே ஆப்போசிட்டாக மாறும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நட்புகள் ரீதியான உதவிகள் செய்வதில் சற்று கவனம் கொள்வது நல்லது. உங்களை விட வயதில் மூத்தவர்களுக்கு உதவி செஞ்சால் தப்பு இல்லை, உங்களோட வயதில் இளையவர்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னா உங்கள் பேரில் தப்பு சொல்கிறதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்கள், சக பணியாளர்கள் மற்றும் பார்ட்னர்ஸ்னால் தேவையில்லாத சில அரசாங்க ரீதியான இழப்புகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லை, ஆனால் கடன் பிரச்சனை ஜாஸ்தியாகும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நான் ஒர்க் பண்ணுறேன் சார், நான் பிஸ்னஸ் பண்ணல அப்படின்னா, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ் கிட்ட தேவையில்லாத மனஸ்தாபம் ஏற்படும். அவங்களால உங்களுக்கு ஒரு செய்யாத தப்புக்கு நீங்கள் பதில் சொல்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 21ஆம் தேதி மதியம் 1 மணி 1 நிமிடம் முதல் ஏப்ரல் 23ஆம் தேதி மதியம் 3 மணி 13 நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள். அந்த சந்திரன் 8ஆம் இடத்துல குருவோடு இணைகிறாரு. இந்த நாட்களில் உங்களுக்கு ஒரு பெரிய பண வரவு இருக்கும், ஆனால் அது குடும்பம் சார்ந்ததாக இருந்தால் நல்லது. அப்படி இல்லை உங்கள் கணவனோ மனைவியோ அது மூலமாக கொண்டு வராரு அப்படின்னா அது உங்களுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குலதெய்வ வழிபாட்டை பண்ணுங்கள். பித்திருக்களுக்கு உங்களால் முடிஞ்ச கைங்கரியத்தை பண்ணிட்டு வாங்க. வயசானவங்களுக்கு பண்ணுங்கள். சன்னியாசிகள் யாராவது இருந்தாங்கன்னா, அதாவது சன்னியாசிகள்னால் முற்றும் துறந்தவர்கள், அவங்கக்கிட்ட போயிட்டு அவங்களுக்கு தேவையான பொருள் ஏதாவது தேவை இருக்கும் பூஜை பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு எதுவும் இருக்காது, அவங்களுடைய பூஜைக்கு உண்டான பொருள் தேவை இருந்ததுன்னா அந்த பொருளை வாங்கி கொடுத்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. சித்தர்களிடமும் சன்னியாசிகளிடமும் ஆசீர்வாதம் வாங்குவதன் மூலமாக உங்களுக்கு மன அமைதியும் புத்துணர்வும் ஏற்படும். இந்த ஏப்ரல் மாத ராசி பலன்களில் உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செவ்வனே செய்து வாருங்கள். வரக்கூடிய பாதிப்புகள் சங்கடங்களிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு இது ஒரு அரணாக உங்களை காப்பாற்றும். அதே சமயம் உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ளணும். ஏன்னா இது பொதுவான கோச்சார பலன்கள், ராசிக்கு தான் சொல்கிறோம். ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் லக்னம்னு இருக்கும், அந்த லக்னத்தை பேஸ் பண்ணி பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி எண்களில் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதற்கு கட்டணம் உண்டு. இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் கஷ்டங்களிலிருந்து விடுதலையும் கிடைக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். குரு வணக்கம், வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கம். டினி மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். ஏப்ரல் மாத பலன்கள் பொதுவாக நம்ம லாஸ்ட்டாக சனி பயிற்சி பலன்கள் பார்த்தாச்சு. அடுத்ததாக குரு பயிற்சி நடக்க போகுது. இதுக்கு மத்தியில் இந்த ஏப்ரல் எல்லாருக்குமே ரொம்ப 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 கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம ஆல்ரெடி நிறைய இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உலகத்தில் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த ஏப்ரல் மாதத்தில் உலகத்தில், ஏன்னா இது நான் மெயினாக சொல்லியே ஆகணும். இப்போ இதே மாதிரி ஒரு கன்ஜெக்ஷன் 2020 நடந்தது. இப்போ சேம் கன்ஜெக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் இடத்துல
இப்போ சனி இருக்காரு, சுக்கிரன் இருக்காங்க, அடுத்ததான் வந்து சூரியன் மாறப்போகிறார். அடுத்தது இந்த ஏப்ரல் 15க்கு மேலே வந்து மாறிடுவார். இவங்கெல்லாம் சூரியன் மாறும்போது கொஞ்சம் ஒரு சில மாற்றங்கள் கொஞ்சம் நல்லா இருந்தாலுமே செவ்வாய் 12ல் வராரு, புதன் 12ல் வராரு. ஸோ இவ்வளோ ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கிரகங்கள் எல்லாருமே, முக்கியமான கிரகங்கள் எல்லாமே வந்து 12ஆம் இடத்துல வராங்க. ஸோ 12ஆம் இடம் அப்படிங்கிறது அயன சயன மோட்சம் விரயம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த உலகத்துக்கே 12ஆம் இடத்துல முக்கியமா இவங்க எல்லாருமே வந்து வரும்போது என்ன மாதிரியான ஒரு ப்ராப்ளம், என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். மோஸ்ட்லி வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும். கேஸ் தட்டுப்பாடு ஆயிடுச்சு, பெட்ரோலோட விலைகள் எல்லாமே ஜாஸ்தி ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. இனி எல்லாமே வந்து இந்த மாதிரியான ஒரு கிரைசிஸ் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்க போறோம். இதன் மூலியமாக என்ன இனி நடக்க போகுது அப்படின்னா, எல்லாருமே வந்து ஒரு பஞ்ச தட்டுப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா, நமக்கு பணம் இருந்தும் எதுவும் கிடைக்காத ஒரு நிலைமை வரப்போகுது. ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இவ்வளோ பணம் கொடுத்தா இவ்வளோ வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் எவ்வளோதான் பணம் வச்சாலும் அங்கே ப்ராடக்ட்ஸ் இருந்தால் தான் வரும். அப்போது இந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன், அப்போது என்ன மாதிரியான விரயங்கள் வரப்போகுது அப்படின்னா, தேவையில்லாத அனாவசிய விரயங்கள் வந்து இந்த உலகம் பார்க்க போகிறது. சக்தி விரயமாக போகுது. அடுத்ததான் வந்து நம்ம போடுற பிளான்ஸ் வந்து தேவையில்லாம போய் நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம், அது தேவையில்லாம ஒரு இடத்துல போய் அதை நம்ம மாட்டிக்கிட்டு அது விரயம் பண்றது. ஸோ நம்மளோட எண்ணங்கள் இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். ஸோ இவ்வளோதான் அப்படின்னு இல்லை, எல்லாமே கொஞ்சம் பிரச்சனையான ஒரு உரிய காலம் வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த ஏப்ரல் மாதம் வந்து கொஞ்சம் ரொம்ப கிரிட்டிக்கலை ஸ்டார்ட் பண்ண ஒரு அப்படின்னு போற இடத்துல வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி இந்த பிரச்சனைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? மாதம் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதே, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னா, ராகு மாறும் வரை இந்த டிசம்பர் வரைக்குமே வந்து இந்த உலகமே வந்து ஒரு பெரிய ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ், ஏதாவது ஒரு தட்டுப்பாடு இதெல்லாமே சந்திச்சுட்டே தான் இருக்கும். இதன் மூலியமா நிறைய பிரச்சனைகள் உருவாகப்படும். எல்லா இடத்துலையுமே இது வந்து ஒரு 3rd வேர்ல்டு வார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு பெரும்பட்சமாக எல்லாருமே வந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு நம்ம தயார் செய்யறதோட மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு லாக்டவுனை பார்த்துட்டோம். ஸோ இப்போ எல்லாமே கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படி நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கணும், உங்களோட விஷயங்களை எப்படி நீங்கள் வந்து சரி செய்துக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, விருச்சிக ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலன்கள், புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, அர்த்தாஷ்டம சனி விலகி ஓகே சூப்பர், இனி நம்ம அடுத்ததை எல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப நல்லா இருக்க போகுது. ஒரு புது முடிவுகள், உங்களோட வேலைக்குரிய ஸ்தானங்களெல்லாம் வந்து ஸ்டேபிளாக இருக்க போகுது. ஓகே, எல்லாம் சூப்பர் அப்படின்னு யோசிப்பீங்க. மல்டிபிள் கிரகத்தோட யுத்தம் வந்து 5ஆம் இடத்துல போய் உட்கார போகுது. அதான் அப்போ கிரக யுத்தம் நடக்கும்போது என்னன்னா, நம்மளே யுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்போம். வார்த்தைகளில் கவனம் தேவை. 2ஆம் இடத்துக்குரிய குரு, 5க்குரிய குரு வந்து உங்களுக்கு நல்ல ஃபேவர் பண்றாங்க, சூப்பரா இருக்க போகுது. பட் மல்டி பிளானட்டோட கன்ஜெக்ஷன், அதோட டிரான்சிட் வந்து அதோட இயக்கத்தை கொடுக்கும் இல்லையா. 5ஆம் இடத்துல இருந்து ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலை வந்து இந்த மாதம் கொடுக்கும். சுக்கிரன் ஃபேவரா இருக்காரு, ஓகேவா. ஸோ எனக்குரியர் வந்து இப்போ உச்சமா இருக்க இருந்தாலும் நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்குறாரு. குரு பார்வை 2ஆம் இடத்துல இருக்கு, சூப்பர், எல்லாமே ஓகே. அதுக்கு ஈக்குவலாக வந்து செலவு அழகாக வாங்க, ஒரு பிளான் ட்ரிப் போயிடுவான். ஓகே வாங்க, இதை பண்ணலாம், அதை பண்ணலாம், அதை வாங்கலாம், இதை வாங்கலாம். வருமானத்தை கொடுத்து செலவையும் கொடுத்தா அப்புறம் எங்கே போய் வருமானத்தை சேமித்து வைக்கிறது? அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, தேவையில்லாத செலவுகளை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. நமக்கு தேவைகள் இருக்கதான் செய்யும், ஆனால் அது இப்போ நமக்கு தேவையான்னு யோசிங்க, அவ்வளோதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வெயில் ஜாஸ்தியாக இருக்குது, வீட்டில் ஏசி இல்லை. அந்த ஏசி தேவைன்னா அந்த தேவையான விஷயத்த நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஆல்ரெடி ஒரு ஏசி இருக்குது, இன்னொரு 2 ஏசி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இது அனாவசிய செலவு. அதை தான் நான் சொல்கிறேன். ஸோ அந்த தேவையான விஷயங்கள் தேவையா என்று யோசித்து செயல்பட்டால் இந்த காலகட்டம் உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, உங்களோட லவ், உங்களோட ரிலேஷன்ஷிப் வீட்டில் சொல்லாமல் கல்யாணத்துக்கு உகந்த டைம் அப்படின்னு கேட்டால் ஜூனுக்கு அப்புறம், இப்போ வேண்டாம். ஓகே, புதுசாக எதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு. இப்போ கிரக யுத்தத்தில் எல்லாரும் போய் அங்கே ஆக்குபைட் ஆனதுனால ஜூன் குரு மாறினதுக்கு அப்புறமா சூப்பராக இருக்க போகுது. ஏன்னா உங்களுடைய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் உங்களுக்கு வந்து உங்களுடைய பார்வைகளை 3ஆம் இடத்தையும் நீங்க பார்க்கும் போது என்ன அப்படின்னு உங்களோட முயற்சி பண்ணும்போது சூப்பரா இருக்க போகுது ஜூனுக்கு அப்புறம். இப்போ உங்களுக்கு வந்து குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் இப்போ குரு பார்வையினால் நல்லது நடக்க போகுது. வருமானம் எல்லாம் பார்க்க போறாரு குரு. அதே மாதிரி சுக்கிரன், செலவுகளை தவிர்த்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இந்த மாதத்துல உங்களை லவ் போய் சொல்லாமன்னு கேட்டால் இந்த மாதத்துல சொல்லக்கூடாது.
வெயிட் பண்ணுங்க. ஏன்னா கொஞ்சம் யுத்தங்கள் ஸ்டார்ட் ஆகும், அதுக்காக நான் சொல்றேன். ஓகே, நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னா ஜூனுக்கு அப்புறம் தான். எல்லாம் ஒரே முடிவு ஜூனுக்கு அப்புறம். ஏன்னா ஸ்திர லக்னத்துக்கு வந்து 9க்குரியவர் பாதகாதிபதியாக இருந்தாலும் அது வந்து கோச்சாரத்துக்கு தேவையில்லை. ஓகேவா? ஸோ குரு பார்வை கோடி நன்மையை தரும், உங்களோட 2ஆம் இடத்தை பார்ப்பார். ஸோ பிரச்சனை இல்லை. அதே மாதிரி உங்களோட 5ஆம் இடத்தையும் பார்ப்பார். அப்போ வந்து நல்ல விஷயங்கள், பெரியவங்களோட ஆசீர்வாதம் எல்லாமே கிடைக்கும் ஜூனுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் நீங்க ஒரு விஷயத்தை தெளிவா முடிவு பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதத்துல அதுக்கு உண்டான ஒரு இன்சிஸ்ட், ஒரு ப்ரெஷர், என்ன பண்ணலாம், காசு இவ்வளோ இருக்கு, ஓகே செலவு பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமாங்கிறத இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருக்கும். பட் ப்ளீஸ் வெயிட், அவசரமே பட வேண்டாம். இன்னொரு இவ்வளோ நாள் வந்து அர்த்தாஷ்டம சனியில் எல்லா பிரச்சனையிலையும் ஒரு 2 மாதம் வெயிட் பண்ணுங்க. எவ்வளோ பார்த்துட்டோம், இந்த 2 மாதம் பார்க்கக்கூடாது அப்படின்னு வெயிட் பண்ணி பொறுமையாக நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா அழகாக நீங்கள் உங்களோட காயை நகர்த்தலாம். ஸோ விருச்சிக ராசிக்கு இந்த காலகட்டம் பொறுமையாக இருங்க. எல்லா ராசி லக்னக்காரர்களுக்கும் வந்து நான் பலன் சொல்லியிருக்கேன். உங்களுடைய சுயஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா பிகாஸ் வந்து எந்தெந்த கிரகங்கள் என்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஆயிருக்கு, உங்களுடைய சுய கோள்கள் அந்த ஜாதகத்துல என்ன மாதிரியான பார்வை செலுத்துது, அவங்களோட வைப்ரேஷன் நம்மளுடைய டிரான்சிட்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா நீங்க பார்க்கணும். ஏன்னா பிகாஸ் வந்து இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும்போது நமக்கு நிறைய சூட்சமமான விடுதலைக்குண்டான சொல்யூஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த சொல்யூஷனை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள்லேருந்து நம்ம தப்பிக்கலாம். நிறையா கிரகத்துக்கு நல்லா இருக்கு, வேலை இருக்கு, இன்கம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை மூலியமா மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாட்டிக்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம சரி செய்துக்கலாம். எல்லாத்துக்குமே 100% பிரச்சனைன்னு இருந்து அங்கே சொல்யூஷன் 100% இருக்கு. ஸோ இதெல்லாமே சொல்றதுக்கு தான் நான் இருக்கேன். ஸோ உங்களோட சுய ஜாதகத்தை பார்க்கறதுக்கு கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் அவங்களோட அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க, உங்களோட ஜாதகத்தை பாருங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் கண்டிப்பாக அந்த சொல்யூஷன் என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள், சிறு சிறு பரிகாரங்கள் மூலியமாக அதை சரி செய்துக்கலாம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, நான் உங்கள் கேரளா குருமணிகண்டன் ஜோதிடர் அண்ட் ஆசிரியர். நாம இப்போ பார்க்கக்கூட பதிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, வருகிற ஏப்ரல் மாதம் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும் பலன் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். வருகிற ஏப்ரல் மாதம் விருச்சிக ராசிக்கு எப்படி பலன் இருக்குன்னு பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா NLS அப்படிங்கிற ஒரு முறையில, அதாவது நட்சத்திர லக்ன முறைன்னு சொல்லி ஒரு முறையில பாரம்பரியத்தையும் கேரள ஜோதிடத்தையும் இணைத்து ஒரு புதிய முறையில நம்மளுடைய 12 பாவகத்தை 6 நட்சத்திரம் 6 லக்னம் தான் ஆள்கிறது. அதனால் அந்த முறைப்படி சூட்சமத்தில் நாம் ஒரு ஜாதகத்தை செயல்படுத்தினால் அந்த ஜாதகர் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு முறையில பலன் பார்த்து சொல்லிட்டு இருக்கோம். சரி, இப்போ வந்து நாம பதிவுக்கு போகலாம். விருச்சிக ராசிக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஓம் ஹங்கும் மகா கணபதே நமக. ஓம் ஹங்கும் மகா கணபதே நமக. ஓம் ஹங்கும் மகா கணபதே நமக. நவகோள்கள் நத்துணையாக, உபகோள்கள் உற்ற துணையாக, அதிதேவதைகள் ஆசீர்வாதம் செய்ய எல்லாருக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கட்டும், மகிழ்ச்சி நிறைவாகட்டும்னு சொல்லி நாம விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நாயகர்களாக நின்று செயல்படக்கூடிய கிரகங்கள் யார் அப்படின்னு பார்த்தா சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும் தான் இந்த மாதம் நாயகர்கள். அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் விருச்சிக ராசி செயல்படும். அப்போ விருச்சிக ராசிக்கு இப்ப பாத்தீங்கன்னா அந்த சுக்கிர பகவான் 12 குடையவர் 6ல போய் இருக்கார். ராசி அதிபதி 5ஆம் இடத்தில் போய் இருக்கிறார். சனி பகவான் கூட இருக்கிறார். அதே மாதிரி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்தில் போய் சுக்கிர பகவானும் 12 குடையவன் 6ஆம் இடத்திலும் போய் இருக்கிறார். அப்போ 5ஆம் இடம், 6ஆம் இடம், 12ஆம் இடம், இந்த 3 பாவகங்களும் தான் இந்த மாதம் இயக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த 3 பாவங்கள் எப்படி நம்மளை இயக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5ஆம் இடங்கிற ஒரு நிலையான வருமானம், குலதெய்வம், பங்காளிகள், பூர்வீக சொத்து, பித்ருக்கள், முன்னோர்களுடைய பாதிப்பு, இந்த விஷயத்தினால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா
விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மறைமுக எதிரிகளுடைய தொல்லை, மறைமுகமான பிரச்சனைகள், எதையும் வெளியில் சொல்ல முடியாத ஒரு விரக்தித்தன்மை, செயலாற்றுவதில் சங்கடம், அதே மாதிரி உறவினர்களால் பாதிப்பு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள்லாம் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. இந்த 5ஆம் இடத்துல சனி பகவான் கூட போய் செவ்வாய் பகவான் இருப்பதால் ஒரு யுத்தத்தை சந்திக்கக்கூடிய, அதாவது யுத்தம் என்றால் ஒரு வழக்கு, சண்டை, சச்சரவு, பிரச்சனைகளை சந்தித்து வெளியில் வர வேண்டும் என்பது இந்த மாதத்துடைய ஒரு செயல்பாடாக இருக்கிறது. அதுவும் யார், எந்த எதிரி அப்படின்னா மறைமுக எதிரி. உங்களை நேருக்கு நேர் சந்திக்க முடியாம மறைமுகமாக நின்று கோல் மூட்டி குதர்க்கமாக பேசி உங்களுடைய அமைப்பை சீரழிக்க எதிரிகளால் செய்யும் சூழ்ச்சிகள் எல்லாம் வரும். அது குடும்பத்துக்குள்ளேயும் சரி, வெளியிலையும் சரி, நீங்க யாரை நம்பிட்டு இருந்தீங்களோ அவங்களே நமக்கு பிரச்சனையா இருக்காங்கன்னு ஒரு சங்கடத்தை எல்லாம் கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அதே மாதிரி 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில், அந்த இடத்துல போய் 12 சுக்கிரன் உட்கார்ந்துருக்கார். அதனால பாத்தீங்கன்னா உள்ளூரில் இருந்து வெளியூர் சென்று தொழில் செய்து வர வேண்டும், ஒரு இடத்திலிருந்து ஒரு இடம் மாறி தொழில் செய்ய வேண்டும். இப்ப புதிதா மாறக்கூடிய ஒரு எண்ணம், அதற்குண்டான ஒரு அமைப்பெல்லாம் செயல்படும். அதே மாதிரி வெளியூருக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறது, வெளியூருக்கு மாற்றம் கிடைப்பது, மேலதிகாரிகளின் ஒரு தாக்கத்தால் வெளியூர் மாற்றம் கிடைப்பது, செய்யும் இடத்தில் தொழில் செய்யும் கூட்டாளிகளால் ஏதாவது சங்கடத்தை சந்தித்து தொழிலை மாற்றுவது, அந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த 6ஆம் இடத்தால். அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்பு, தலை சம்பந்தப்பட்ட பாதிப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நாம இந்த மாதம் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கு. எதையும் உங்கள் முன் எதிர்த்து நின்று பேச பயப்படும் எதிரிகள் உங்களுக்கு பின் நின்று செயல்படக்கூடிய காலமாக இருப்பதால் நம் வண்டி வாகனங்கள் இதுல எல்லாம் கொஞ்சம் சூதானமாக செயல்பட வேண்டிய காலமாக இருக்கிறது. அதேபோல் 5ஆம் இடமும் 6ஆம் இடமும் இயங்குவதால் தொழில் மாற்றத்தை உறுதியாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. அது நம்ம இப்ப எந்த தொழில் செஞ்சாலும் சரி, அதுல ஒரு மாற்றம் இல்லையா, அதுல ஒரு இழப்பு, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நாம சந்திக்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வண்டி வாகனம் வைத்து தொழில் செய்பவர்கள் நல்ல கண்ணும் கருத்துமாக இருந்து செயல்படுவது சிறப்பு. ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட, பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தொழில் செய்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து செய்வது சிறப்பு. இல்லையா தேவையில்லாத வழக்கு வம்புகளில் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா 6ஆம் இடங்கிறது ஏதாவது ஒரு வழக்கை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த 7 12ஆம் அதிபதி 7 அவர் 6ல போய் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒரு வெளியூரில் இருந்து வரக்கூடிய உறவுகளால், பெண் உறவுகளால் ஏதாவது ஒரு நல்ல மாற்றங்களோ வருமானங்களோ வரக்கூடிய அமைப்பு இருக்கும். மனைவி வழியில் ஏதாவது ஒரு வருமானம் வருவதற்கு உண்டான வாய்ப்போ, இல்ல ஏதாவது சொத்து சுகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்போ வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த மாதிரி ஜாதகர்களுக்கு, அந்த மாதிரி அமைப்பு இருப்பவர்களுக்கு அந்த விதி சரியாக வரும். அதே போல் வெளியூரில் இருக்கும் சிநேகம், காதல், அதன் மூலமாக லாபம் வருவதும், காதல் திருமணம் நடப்பதும் இங்க நம்ம இந்த மாதத்துல சுட்டி காட்டப்படுகிறது விருச்சிக ராசிக்காரர். அதே போல 2ஆம் திருமணத்துக்கு முற்படுவோருக்கு 2ஆம் திருமணத்திற்கு உண்டான வழிவகைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். கூட்டாளிகளால் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பணம் சம்பந்தப்பட்டோ இல்ல குடும்பத்தில் ஏதாவது உறவில் இடை ஏறி வந்தது போல், ஒரு உறவில் இடையில் வந்தது போல் உள்ள மாற்றத்தால் குடும்பத்தில் ஒரு சலசலப்பு, சஞ்சலங்கள் வரும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால் வீட்டிற்கு அதிகம் நண்பர்களை கூப்பிடுவதை தடுப்பது நல்லது. இந்த அயன சயன போகம்னு சொல்லக்கூடிய இடம் சுக்கிரன் ஆட்சி செய்வதாலும், அது 6ஆம் இடமாக இருப்பதாலும் தேவையில்லாத பழக்கங்களை கையில் வைத்திருந்தால், குடிப்பழக்கம், அதே போல சீட்டாட்டம், இது போல தேவையில்லாத சூதாட்டங்களோ குடிப்பழக்கங்களோ அதிகப்படியாக இருந்தால் அதை குறைத்து கொள்வது நல்லது. ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வரும்.
நம்ம வந்து எப்பவும் நம்ம சிந்தனையில தெளிவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். அப்போ இந்த விருச்சிக ராசிக்காரங்கள்ல வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு வந்து இப்போதைக்கு ஒரு பிரச்சனையோ வழக்கோ வம்போ கேஸோ வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா 12ஆம் இடமும் 6ஆம் பாவகமும் சம்பந்தப்பட்டு வருமானங்கிற இடத்துல வந்து பாதிப்பை தருகிறது. இந்த வருமானங்கிற பாதிப்பை தரும் பொழுது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடியவர்கள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு பாதிப்பு வரக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறது. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதே போல இந்த விருச்சிக ராசி எல்லாருக்கும் அப்படின்னா பொது பலனாத்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இதுவும் ஒரு 70-50% ஒத்து வரும். அதனால் நம் கவனமாக இருப்பது நல்லது. கோச்சார கிரகங்களுடைய சூழ்நிலையை வைத்து சொல்லும் காரணத்தினால் நாம் கவனமாக செயல்படுவது நல்லது. சரி, அப்போ இதற்கு உண்டான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தா, காஞ்சி காமாட்சி அம்மன் ஏகாம்பரேஸ்வரர் வழிபாடு சிறப்பு. உள்ளூரில் இருக்கும் காமாட்சி அம்மன் சிவன் வழிபாடு சிறப்பு. அதே போல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு பழம் தானம் கொடுப்பது உங்களுக்கு நன்றாக ஒரு பலனை தரும். அதே போல் உங்களுக்கு 6ஆம் தேதியும் 9ஆம் தேதியும் உங்களுக்கு நல்ல தேதிகளாக செயல்படும். 6, 9 அதிர்ஷ்ட எண்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையும் புதன்கிழமையும் அதிர்ஷ்ட தினங்கள். ஞாயிற்றுக்கிழமையும் புதன்கிழமையும் அதிர்ஷ்ட தினங்களாக செயல்படும். அதேபோல் நீங்கள் செய்யக்கூடிய தானம் என்று எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு புளி தானம் செய்வது. புளி, அதாவது நம்ம வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தும் புளி வாங்கி தானம் செய்வது உங்கள் மனசில் இருக்கும் பழி பாவங்களை தீர்க்கும். உங்களுக்கான எதிரிகளுடைய தாக்கத்தை குறைக்கும். முயற்சி பண்ணுங்க, வெற்றி பெறுங்க. வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். குரு வணக்கம். வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கம். டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். ஏப்ரல் மாத பலன்கள் பொதுவா வந்து நம்ம லாஸ்டா வந்து சனி பயிற்சி பலன்கள் பார்த்தாச்சு. அடுத்ததா வந்து குரு பயிற்சி நடக்க போகுது. இதுக்கு மத்தியில இந்த ஏப்ரல் வந்து எல்லாருக்குமே ரொம்ப 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 கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உலகத்தில் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த ஏப்ரல் மாதத்தில் உலகத்தில், ஏன்னா இது வந்து நான் மெயினாக சொல்லியே ஆகணும், இப்போ இதே மாதிரி ஒரு கன்ஜெக்ஷன் வந்து 2020 நடந்தது. இப்போ சேம் கன்ஜெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் இடத்துல இப்போ சனி இருக்காரு, சுக்கிரன் இருக்காங்க. அடுத்ததான் வந்து சூரியன் மாறப்போகிறார். அடுத்தது இந்த ஏப்ரல் 15க்கு மேலே வந்து மாறிடுவார். இவங்கெல்லாம் சூரியன் மாறும்போது கொஞ்சம் ஒரு சில மாற்றங்கள் கொஞ்சம் நல்லா இருந்தாலுமே செவ்வாய் 12ல் வராரு, புதன் 12ல் வராரு. ஸோ இவ்வளோ ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கிரகங்கள் எல்லாருமே, முக்கியமான கிரகங்கள் எல்லாமே வந்து 12ஆம் இடத்துல வராங்க. ஸோ 12ஆம் இடம் அப்படிங்கிறது அயன சயன மோட்சம் விரயம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த உலகத்துக்கே 12ஆம் இடத்துல முக்கியமாக இவங்க எல்லாருமே வந்து வரும்போது என்ன மாதிரியான ஒரு ப்ராப்ளம், என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். மோஸ்ட்லி வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும். கேஸ் தட்டுப்பாடு ஆயிடுச்சு, பெட்ரோலோட விலைகள் எல்லாமே ஜாஸ்தி ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. இனி எல்லாமே வந்து இந்த மாதிரியான ஒரு கிரைசிஸ் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்க போகிறோம். இதன் மூலியமாக என்ன இனி நடக்க போகுது அப்படின்னா, எல்லாருமே வந்து ஒரு பஞ்ச தட்டுப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா, நமக்கு பணம் இருந்தும் எதுவும் கிடைக்காத ஒரு நிலைமை வரப்போகுது. ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இவ்வளோ பணம் கொடுத்தா இவ்வளோ வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் எவ்வளோதான் பணம் வச்சாலும் அங்கே ப்ராடக்ட்ஸ் இருந்தால் தான் வரும். அப்போது இந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன். அப்போது என்ன மாதிரியான விரயங்கள் வரப்போகுது அப்படின்னா, தேவையில்லாத அனாவசிய விரயங்கள் வந்து இந்த உலகம் பார்க்க போகிறது. சக்தி விரயமாக போகுது. அடுத்ததாக வந்து நம்ம போடுற பிளான்ஸ் வந்து தேவையில்லாமல் போய், நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம், அது தேவையில்லாமல் ஒரு இடத்துல போய் அதை நம்ம மாட்டிக்கிட்டு அது விரயம் பண்ணுறது. ஸோ நம்மளோட எண்ணங்கள் இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். ஸோ இவ்வளோதான் அப்படின்னு இல்லை, எல்லாமே கொஞ்சம் பிரச்சனையான ஒரு உரிய காலம் வந்து இந்த இடத்துல
ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த ஏப்ரல் மாதம் வந்து கொஞ்சம் ரொம்ப கிரிட்டிக்கலை ஸ்டார்ட் பண்ண ஒரு அப்படின்னு போற இடத்துல வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி இந்த பிரச்சனைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? மாதம் மாதம் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதே, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னா, ராகு மாறும் வரை இந்த டிசம்பர் வரைக்குமே வந்து இந்த உலகமே வந்து ஒரு பெரிய ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ், ஏதாவது ஒரு தட்டுப்பாடு இதெல்லாமே சந்திச்சுட்டே தான் இருக்கும். இதன் மூலியமா நிறைய பிரச்சனைகள் உருவாகப்படும். எல்லா இடத்துலையுமே இது வந்து ஒரு 3rd வேர்ல்டு வார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு பெரும்பட்சமே எல்லாருமே வந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு நம்ம தயார் செய்யறதோட மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு லாக்டவுனை பார்த்துட்டோம். ஸோ இப்போ எல்லாமே கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படி நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கணும், உங்களோட விஷயங்களை எப்படி நீங்கள் வந்து சரி செய்துக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கும்பராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் புத்தாண்டு மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, கும்பராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் ரொம்ப ஒரு ஃபேவரான ஒரு மாதம். ஓகே அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? வேலையில வந்து நிறைய பேர் கஷ்டத்துல இருந்திருப்பீங்க. இந்த மாதத்துல நீங்க முயற்சி எடுத்த வேலை கிடைக்க போகுது. ஒன்று. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் டெவலப்மெண்ட் சூப்பராக இருக்க போகுது. இந்த மாதம் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதத்தை தாண்டினா இந்த மாதிரியான ஒரு மாதம், ஒரு நல்ல மாதம் உங்களுக்கு வருமானு கேட்டால் கொஞ்சம் டவுட்டு தான். அதிகாரம் செய்யக்கூடிய கிரகங்கள் சூரியன் செவ்வாய் உங்களுடைய 2ஆம் இடத்த வாக்குஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய லக்னத்தை குரு பார்ப்பதனால் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி, நீங்க பேசக்கூடிய அதிகாரமா ஒரு விஷயம், எனக்கு இது வேணும். ஒரு இன்டர்வியூ போறீங்க அப்படின்னா பி வெரி கான்ஃபிடென்ட்டா அந்த அதிகாரம் தோரணையில நீங்க ஒரு கான்ஃபிடென்ட்டா பேசும்போது உங்களுக்கு அந்த வேலை நிச்சயம் நல்ல சம்பளத்தோட கிடைக்கும். ஒரு விஷயத்த நீங்க வந்து உங்களோட உரிமையை நீங்க கேட்குறீங்க அப்படின்னு இந்த காலகட்டத்தில் நடக்கும். நிறைய பேர் அரசியல்ல இப்போ நியூவா ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்றேன், இப்போ கும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் ராகு இனவு இருக்கு அப்படின்னா, இப்போ இந்த செவ்வாய் இப்போ இங்கிருந்து அங்க வந்து போகும்போது நல்ல ஒரு அரசியல்ல வந்து இப்போ நுழையிறதுக்கு உண்டான முன்னேற்றத்தை இப்போ கொடுப்பாரு. புதுசா ஒரு விஷயத்த வந்து பண்றீங்க அப்படின்னா இது 100% இந்த காலகட்டம், இந்த ஏப்ரல் ரொம்ப சூப்பர். அப்போ நீங்க ஒரு பிளான் பண்றீங்க, உங்களுக்கு வந்து ஒரு ஜாப் அப்ளிகேஷன் போடுறீங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க. ஓகே, அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கான ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் வந்து ஒரு டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஏப்ரல் மாதம். நிறைய பேருக்கு வந்து குடும்பத்துல நிறைய பிரச்சனை இருந்திருக்கும். அதெல்லாமே வந்து இப்ப சரி செய்துக்கோங்க. போய் பேசுங்க, உட்காருங்க. வெளியே போய் வந்து நம்ம அவமானப்படுறதுக்கு நம்ம வந்து பார்ட்னர் கிட்ட அன்பா உட்காந்து பேசும்போது அந்த அவமானங்கள் நல்ல பெயரா மாறதுக்கான நல்ல வாய்ப்புகள் இந்த காலகட்டம் இருக்கு. இல்லாட்டி வந்து என்ன ஆகும் அப்படின்னு எல்லா இடத்துல இருந்து அந்த ப்ரெஷரைஸ் கொண்டுட்டு வந்துட்டே இருக்கும். இப்போ இந்த டைம் வந்து நீங்க எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அப்போ அந்த முயற்சிகளை இப்போ வந்து முயற்சி திருவினையாக்கும் சொல்லுவாங்களா, அந்த முயற்சி செயல்பாடுகளை இப்போ வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்க. மாணவர்கள் நல்லா வந்து அப்படியே ஒரு சோதனைக்குரிய டைமாக இருந்திருக்கும். ஆனால் வந்து இப்போ நீங்கள் எக்ஸாமெல்லாம் எழுதி முடிக்கிற காலகட்டத்தில் அந்த ஒரு ப்ரெஷரை இப்போ உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரிலீஸ் ஆகி நல்ல மார்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அரசியலில் நிறைய மாற்றங்கள் இருக்க போது. கும்பராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு யாராவது அரசியலில் இருந்தீங்க அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு பொசிஷன் வேணும், போஸ்ட் வேணும் அப்படின்னு இந்த மாதத்தில் ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்கும். இந்த மாதம் ரொம்ப ரொம்ப ஃபேவராக இருக்குது கும்பராசி மற்றும் குடும்ப விஷயமா இருக்கட்டும், வேலை விஷயமா இருக்கட்டும், உங்களோட கெரியர் க்ரோத்தாக இருக்கட்டும், உங்களுடைய டாப் போஸ்டிங் ஆஃப் லெவல் அடுத்து நீங்கள் அப்கிரேட் பண்ணுறீங்க, உங்களோட மேனேஜ்மெண்ட் சைடில் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா எல்லாரும் உங்களுக்கு வெயிட் பண்ணிருக்காங்க. ஓகே டன், நீங்கள் என்ன கேட்டாலும் இப்போ நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிற கூடிய இடத்துல இந்த ஏப்ரல் மாதம் இருக்குது. எந்த மாதத்தில் கவனம் தேவை அப்படின்னா, கடன் கிடைக்கும், ஓவராக வாங்காதீங்க, அதுதான் இப்போ முக்கியம். ஏன்னா இப்போ தேவையில்லாத விரயங்கள், காலில் கவனம் செலுத்தணும், கால் தான் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்போ இவ்வளோ ப்ரெஷரைஸில் வந்து சனியோட ஆதிக்கம் இருக்கும்போது என்ன அப்படின்னா இந்த டைமில் வந்து பொறுமையுடன் செயல்பட்டு கரெக்டாக மூவ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதான் விஷயம். கும்பம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. எல்லா ராசி லக்னக்காரர்களுக்கும் வந்து நான் பலன் சொல்லியிருக்கேன். உங்களோட சுயஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா பிகாஸ் வந்து எந்தெந்த கிரகங்கள் என்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஆயிருக்கு, உங்களுடைய சுய கோள்கள் அந்த ஜாதகத்துல என்ன மாதிரியான பார்வை செலுத்துது, அவங்களோட வைப்ரேஷன் நம்மளுடைய டிரான்சிட்ல எப்படி இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா நீங்க பார்க்கணும். ஏன்னா பிகாஸ் வந்து இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும்போது நமக்கு நிறைய சூட்சமமான விடுதலைக்கு உண்டான சொல்யூஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த சொல்யூஷனை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள்லேருந்து நம்ம தப்பிக்கலாம். நிறையா கிரகத்துக்கு நல்லா இருக்கு, வேலை இருக்கு, இன்கம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை மூலியமா மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாட்டிக்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம சரி செய்துக்கலாம். எல்லாத்துக்குமே 100% பிரச்சனைன்னு இருந்து அங்கே சொல்யூஷன் 100% இருக்கு.
ஸோ இதெல்லாமே சொல்கிறதுக்கு தான் நான் இருக்கேன். ஸோ உங்களோட சுய ஜாதகத்தை பார்க்கறதுக்கு கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் அவங்களோட அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க, உங்களோட ஜாதகத்தை பாருங்கள். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த சொல்யூஷன் என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள், சிறு சிறு பரிகாரங்கள் மூலியமாக அதை சரி செய்துக்கலாம். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அக்ஷர அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஏப்ரல் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்தில் எப்படிப்பட்ட கிரக நிலவரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் பண்ணுறாரு, தன்னுடைய உச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் வந்துட்டார். மிதுன ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. ஏப்ரல் மே ஜூன் 1ஆம் தேதி அவனுக்கு அன்னைக்கு அவர் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. சிம்ம ராசியில் கேது இப்போ சஞ்சாரம் பண்ணுறாரு. கும்பராசியில் புதன் ராகு செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. புதன் ராகு செவ்வாய் கும்பராசியில். மீன ராசியில் சனி சூரியன் கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் 1ஆம் தேதி அன்னைக்கு. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தா 2ஆம் தேதி ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு கும்பராசியில் இருக்கிற செவ்வாய் மீன ராசிக்கு பயிற்சி ஆகி சனி சூரியனோடு இணைகிறாரு. இது ஒரு காஷியஸான நேரம். நீங்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். உங்களுக்குன்ட்டு இல்லை, எல்லாருக்குமே. அதாவது 12 ராசியில் பிறந்தவாளும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். பொதுவாகவே நீங்கள் உலக அளவில் போர் நடக்க வருது, இல்லை ஒரு மாஸ் உயிரிழப்பு ஏற்படுறது, உலக அளவில் அரசியல் மாற்றங்கள் ஏற்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் இந்த சனி சூரியன் செவ்வாய் இது 3 சம்மந்தப்பட்டிருக்கும். இப்போது அதே மாதிரி ஒரு அமைப்பு வந்திருக்கு. சனி சூரியனோடு சேர்ந்த செவ்வாய் ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறார் மீன ராசிக்கு. அதே சமயம் கும்பராசியில் இருக்கக்கூடிய புதன், இந்த புதன் ஏப்ரல் 10ஆம் தேதி அன்னைக்கு அகைன் மீனராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு. 4 கிரக சேர்க்கை. இதுக்கு சதுர் கிரக சேர்க்கைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியன் ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்கும் அங்கே மீனராசியில் இருக்கிறதுனால இந்த சதுர் கிரக சேர்க்கை ஏப்ரல் 10, 11, 12, 13, 14ஆம் தேதி வரைக்கும் 5 நாட்கள் 4.5 நாட்கள் இந்த சதுர் கிரக சேர்க்கை இருக்கும். ஏப்ரல் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு பயிற்சி ஆகி சித்திரை மாத பிறப்பை ஏற்படுத்துகின்றது. அடுத்தது இந்த மாத கடைசியில் 19ஆம் தேதி அன்னைக்கு மேஷராசியில் சூரியனோடு இருக்கக்கூடிய சுக்கிரன் 19ஆம் தேதி அன்னைக்கு ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதே சமயம் மாத கடைசின்னு சொல்லக்கூடிய 30ஆம் தேதி ஏப்ரல் 30ஆம் தேதி அன்னைக்கு மீன ராசியில் இருக்கிற தன்னுடைய நீச்சஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் மேஷராசிக்கு பயிற்சி ஆகி அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சூரியனோடு இணைகிறாரு. இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தில் சந்திரன் தன்னுடைய பயணத்தை எங்கேருந்து துவக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னி ராசியிலிருந்து துவக்கிறார். கன்னி ராசியிலிருந்து தன் பயணத்தை சந்திரன் துவக்கிறாரு. ஸோ இந்த மாதம் தன்னுடைய எதிரி வீடுன்னு, அதாவது புதனுக்கு எதிரி சந்திரன், ஆனால் அந்த புதன் நீச்சமாக இருக்கார். அதனால் என்ன ஒரு அமைப்பு அப்படின்னு கேட்டால், இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே புதன் நீச்சமாகிறதுனால இந்த சந்திரன் உங்களுக்கு சில குழப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்க, உலக அளவில் குழப்பத்தை ஏற்படுத்துவார். நெருப்பு சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் எல்லாரும் எச்சரிக்கையாக இருக்கணும். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக நிலவரம் மற்றும் கிரக பயிற்சிகள். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள். கும்பராசி நண்பர்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன்கள். இந்த மாதத்தில் உங்களுக்கு 2ஆம் இடத்துல சனி செவ்வாய் சூரியன் ஆகிய கிரகங்கள் சதுர் கிரக சேர்க்கை. புதனும் சேர்றாரு. 10ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி ஏப்ரல் 14 வரைக்கும் சதுர் கிரக சேர்க்கை. அதுக்கப்புறமா மாத கடைசியில் உங்களுக்கு இந்த மாதம் ஆரம்பத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதுக்கப்புறமா 28ஆம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் வருது. இந்த சதுர் கிரக சேர்க்கையினால் குடும்பத்தில் பிரச்சனைகளை, நீங்கள் அமுங்கி போச்சுன்னு நினச்ச ஒரு பிரச்சனை மீண்டும் பூதாகாரமாக வெடிக்கும்.
பண விவகாரங்கள் எப்போவோ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் கடை வாங்கியிருப்பீங்க, அந்த ஊரை விட்டே வெளியில் வந்திருப்பீங்க. இப்போ திடீர்னு அந்த ஆள் தேடி வருவார், நீ இங்கே இருக்கேன்னு கண்டுபிடிச்சேன், எனக்கு அந்த பணத்தை திருப்பி கொடு, இல்லையா ஆள் வச்சு உதப்ப சண்டை போடுவேன், போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், எல்லாம் பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய செவ்வாய் தான் தசமஸ்தானாதிபதி. தொழில் முறையில் நேர்மையாக இருக்கணும், உண்மை பேசணும். பேச்சை தொழிலாக கொண்டவர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களாக உண்மை பேச வேண்டும். இந்த உண்மையை பேசிட்டிங்கன்னா இந்த பிரச்சனை இருக்காது. எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிடலாம். ஆனால் உண்மை பேசணுமே, நீங்கள் உண்மை பேசுறது, ஏன்னா நீங்கள் பேசவே மாட்டீங்க, அதான் பிரச்சனை. ஏதாவது உண்மை பேசுறது இல்லை, எதையுமே பேச மாட்டீங்க. எந்த இடத்துல சொல்லணுமோ அந்த இடத்துல சொல்லணும். நீங்கள் ஒரு 10 பேர் இருக்கீங்க, ஒருத்தர் தப்பு பண்ணுறாரு, எல்லாரும் அவரை சொல்லும் போது நீங்கள் சொன்னால் தான் அங்கே வேல்யூன்னா, யூ ஹவ் டு சே நீ பண்ணின தப்பு, நீ இதை பண்ணியிருக்கக்கூடாதுன்னு சொல்லணும். ஆனால் நீங்கள் வந்து இந்த வழவழா குழகுழான்னு பேசாமல் மௌனமாக இருப்பது, மௌனம் உண்மைக்கு ஒத்துக்கிற மாதிரி, அவங்க சொல்கிறத ஒத்துக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் மௌனமாக இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்பட்டுரும். எந்த இடத்துல உண்மை பேசணுமோ அந்த இடத்துல உண்மை பேசி தான் ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அதே சமயம் குழந்தைகள் விஷயத்தில் இந்த மாதம் உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் அனுகூல பலன்கள் ஏற்படும். உங்கள் உடம்பில் ஏதாவது வியாதி இருந்தது அப்படின்னா அந்த வியாதிக்கான தீர்வுகள் கிடைத்து அதன் மூலமாக குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் இருக்கிறவங்க பணம் சார்ந்த விஷயங்களில் நேர்மையை கடைபிடிப்பது நல்லது. நான் வியாபாரத்தில் இருக்கேன், முன்ன பின்ன இருக்க தான் செய்யும் சார், 10 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல ஒரு 8 ரூபா கொடுத்துட்டு 2 ரூபா கொடுத்துட்டேன்னு பொய் சொல்லி பழக்கம் சார் அப்படின்னா இங்கே இந்த மாதம் கூடாது. இந்த மாதம் 10 ரூபா கொடுக்கணுன்னா 10 ரூபா கொடுக்கணும். இல்லை சார் நான் 2 ரூபா கம்மியாக பண்ணி கொடுத்தேன், போன மாதம் கொடுக்கல, இந்தாங்கன்னு சேர்த்து கொடுக்கலாமே தவிர நான் கொடுத்துறேன்னு சத்தியம் பண்ணக்கூடாது. பொய் சத்தியம் பண்ணினீங்கன்னா பிரச்சனை வரும். அதே சமயம் அரசியல் ரீதியாக உங்களுக்கு நெருக்கடிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்களுக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணுறீங்கன்னா அவங்களால உங்களுக்கு பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு மேலே பயம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் ஏப்ரல் 3ஆம் தேதி காலை 6:28 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் ஏப்ரல் 28 விடியற்காலை 3:36 முதல் ஏப்ரல் 30 மதியம் 1:14 வரை இருக்குது. ஸோ இந்த நாட்களில் நீங்கள் கொஞ்சம் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டீங்கன்னா அது மேலும் 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 பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்கும். இந்த மாதத்திற்கான பரிகாரம் அப்படின்னு கேட்டேன்னா ராஜமாதங்கி வழிபாடு. ராஜமாதங்கி வழிபாடுங்கிறது வந்து விசேஷம். தசமகா வித்யையில் ராஜமாதங்கி, அந்த ராஜமாதங்கியை வழிபட்டு வாருங்கள். உங்கள் வார்த்தைகளால் வரக்கூடிய பிரச்சனைகளை காப்பாற்றுவது மட்டுமல்லாமல் உங்கள் வார்த்தைகளால் மரியாதையும் உயர்த்தி கொடுப்பாள் அந்த அன்னை. இந்த ஏப்ரல் மாத ராசி பலன்களில் உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செவ்வனே செய்து வாருங்கள். வரக்கூடிய பாதிப்புகள் சங்கடங்களிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு இது ஒரு அரணாக உங்களை காப்பாற்றும். அதே சமயம் உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ளணும். ஏன்னா இது வந்து பொதுவான கோச்சார பலன்கள், ராசிக்கு தான் சொல்கிறோம். ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் லக்னம்னு இருக்கும், அந்த லக்னத்தை பேஸ் பண்ணி பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி எண்களில் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதற்கு கட்டணம் உண்டு. இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் கஷ்டங்களிலிருந்து விடுதலையும் கிடைக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். வணக்கம், வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் அனைவருக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நான் உங்கள் கேரளா குரு மணிகண்டன் ஜோதிடர், பாலக்காடு. நாம இப்ப பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, வருகிற ஏப்ரல் மாதம் கும்பம் ராசிக்கு எப்படி இருக்கும், கும்பம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நாம வந்து பாத்தீங்கன்னா NLS அப்படிங்கிற ஒரு முறையில நட்சத்திர லக்ன முறை அப்படின்னு சொல்லி ஒரு 12 பாவங்களை 6 நட்சத்திரமும் 6 லக்னமே இயக்குகிறது. இந்த 6 நட்சத்திரமும் 6 லக்னமும் எந்த வயதை தொடுகிறது, எந்த அமைப்பில் செயல்படுகிறதோ அதற்கு உண்டான செயல்பாட்டில் நீங்கள்
சென்றால் உறுதியான வெற்றி கிடைக்கும், உங்களுக்கு எல்லா சுகங்களும் உறுதியாக கிடைக்கும் அப்படின்னு அந்த இயக்கத்தை செயல்படுத்த முடியும்னு அது பாரம்பரியத்திலும் கேரள முறையும் இணைத்து ஒரு புது முறையாக செயல்படுத்தி ஜாதகங்களுக்கு வெற்றி பெற வைக்க முடியும்னு சொல்லி ஜாதகம் பார்த்து பலன் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ நாம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, கும்பம் ராசிக்கு ஏப்ரல் மாதம் பலன். இந்த கும்பராசிக்கு இந்த மாத நாயகர்களாக வரக்கூடியவர்கள் செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவான். அப்போ இந்த செவ்வாய் பகவான் கும்பராசிக்கு 2ஆம் இடத்திலும் சுக்கிர பகவான் 4ஆம் இடத்திலும் இருக்கிறார்கள். 3 குடையவன் 2, 3 குடையவன் 2, அதே போல 4 குடையவன் 3, 3 குடையவன் 2, 4 குடையவன் 3. இந்த 3 குடையவன் தான் 10 குடையவனும், 3 குடையவன் தான் 10 குடையவனும், 4 குடையவன் தான் 9 குடையவனும். அப்ப பாத்தீங்கன்னா இவர்களுக்கு செயல்படக்கூடிய பாவகங்கள் பாத்தீங்கன்னா 9ஆம் பாவகமும் 4ஆம் பாவகமும் செயல்படுகிறது. 2, 9, 4 இந்த 3 பாவங்கள் தான் செயல்படும். தனம், வாக்கு, குடும்பம். அப்போ இவர்களுடைய குடும்பத்திற்காக இவர்களுடைய தனம் நல்ல செலவாக போகிறது. இந்த மாதம் ஒரு அதிகபட்ச செலவுகளுக்காக கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய சூழ்நிலையோ, இருக்கும் அமைப்பில் கையிருப்புகளை கரைக்கக்கூடிய சூழ்நிலையோ உருவாகக்கூடிய ஒரு செலவு வருகிறது. அதே போல படிப்பு செலவிற்காக ஒரு பணத்தை நாம் கையாள போகிறோம், ஒரு தனத்தை செலவு செய்ய போகிறோம் அப்படிங்கிறது சொல்லுது. அதே போல வாக்குனால் செய்யக்கூடிய தொழில், மார்க்கெட்டிங் தொழில், அதே போல சொந்த தொழில், இந்த மாதிரி தொழில் எல்லாம் புதிய வாடிக்கையாளர்களுடைய அறிமுகம் வரும். ஏதாவது ஒரு லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். புதிய உறவுகள் வரக்கூடிய அமைப்பு வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் பாவத்தில் போய் சுக்கிரன் இருக்கிறார். இந்த 4ஆம் பாவங்கிறது காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடம். அப்போ இடம், வண்டி, வீடு, வாகனம் இது சம்பந்தப்பட்ட தேவைகள் பூர்த்தி செய்வதற்காக ஒரு உறுதியான முடிவு எடுத்தல், அதற்குண்டான பேச்சுவார்த்தைகள் நடத்தி அதற்கு சரியான முடிவெடுத்து செயல்படுத்துதல், அதற்குண்டான பேங்க் லோனு, அதே மாதிரி ஏதாவது நகை நட்டுகளை வைத்து பணம் திரட்டுவது, இதற்குண்டான முயற்சிகளில் எல்லாம் இந்த மாதம் எடுப்பீர்கள். இந்த மாதம் அதற்கு தகுந்த மாதமாக உங்களுக்கு செயல்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. கும்பம் இருக்கும் இடம் கூட்டம் இருக்கும் இடம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க கூட்டத்தில் பங்கெடுக்கக்கூடியதோ, இல்லை ஒரு கூட்டத்தில் தலைமை தாங்கி பேசக்கூடிய நிலைமையோ, ஒரு கூட்டத்திற்கு செல்லக்கூடிய நிலைமை, குடும்ப விசேஷங்களில் சென்று சுப செலவுகள் செய்யும் சூழ்நிலை, குடும்பத்தில் இருக்கும் தாய், தந்தை, பாட்டி, தாத்தா அவர்களுக்கு ஆரோக்கிய செலவுகள், அதே போல ஏதாவது ஒரு கர்ம நிகழ்வுகளில் கலந்து கொள்ளுதல், அதற்கு உண்டான ஒரு சின்ன சங்கடம் மனதில் வந்து போகும். ஒரு துக்க நிகழ்வுகள் உங்கள் மனதில் வந்து சங்கடப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த ஏப்ரல் மாதத்தில் இருக்கிறது. அப்போ அதற்குண்டான ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்கள் அருகில் இருந்தால் கவனமாக இருக்க வேண்டும். நபர்களோ அதற்குண்டான அமைப்புகளோ இருந்தால் அதில் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் இந்த 4ஆம் இடம்தான் சுகம் அப்படின்னு சொல்றதுனால இந்த தீய பழக்கங்களால் வரக்கூடிய சண்டை வழக்குகள் குடும்பத்தில் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு. மதுவினால் வரக்கூடியது, வேற பழக்கங்களால் வரக்கூடிய சண்டை சச்சரவுகள் குடும்பத்தில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. அந்த அமைப்புல வாக்கையும் நாக்கையும் கண்டித்து குடும்பத்தை மனதில் வைத்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் செயல்படும் பொழுது அது சின்ன பிரச்சனையா போய் ஒரு சுமூகமான அமைப்புல முடியும். பிரிந்திருக்கும் கும்பராசி கணவன் மனைவிகளுக்கு இந்த மாதம் ஏதாவது ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி தரும். அவர்களுடைய எண்ணத்திற்கேற்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி செயல்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல படிக்கும் கும்பராசி மாணவ மாணவிகளுக்கு, அதே அரசாங்க சம்பந்தப்பட்ட பரீட்சை எழுதி காத்திருக்கும் மாணவ மாணவிகளுக்கு, மருத்துவம், அதிகார தொழில்னு சொல்லக்கூடிய யூனிஃபார்ம் தொழில்னு சொல்லக்கூடிய போலீஸ், இராணுவம், அதே மாதிரி
மருத்துவம், பிஓ ஆபீசர், அதே மாதிரி வருவாய்த்துறை, இந்த மாதிரி துறையில எல்லாம் இருப்பவர்களுக்கும் சரி, அந்த மாதிரி துறையை தேடுபவர்களுக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை தரும் மாதமாக இந்த மாதம் இருக்கும். அப்படி குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கிறது. இவர்களுடைய வெற்றி எங்கே இருக்கிறது அப்படின்னு பார்த்தா, இவர்களுடைய வெற்றி செயல்படுத்தக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா, அதாவது காவல் தெய்வம்னு சொல்லக்கூடிய கருப்புச்சாமியும், முனீஸ்வரன், ஐயனார், இந்த மாதிரி வழிபாடெல்லாம் இவர்களுக்கு வெற்றியை தரும். அதே மாதிரி நரசிம்மர் வழிபாடு, கயக்ரீவர் வழிபாடு, கணபதி வழிபாடு, இதெல்லாமே இவர்களுக்கு வெற்றியை தரும். இந்த வழிபாடெல்லாம் இவர்களுக்கு ஒரு சிறப்பான வெற்றியை தரும், ஒரு முன்னேறி செல்லக்கூடிய பாக்கியத்தை தரும். அதே போல இவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிள் தானம் செய்தல், ஆப்பிள் தானம் செய்தல் சிறப்பை தரும். செவ்வாழை பழம் தானம் செய்தல் சிறப்பை தரும். மாடுகளுக்கு அகத்தை கீரை கொடுத்தல் சிறப்பை தரும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் பல அவர்களுக்கு ஒரு வெற்றியான விஷயங்களுக்கு உறுதுணையாக இருந்து சிறப்பை தரும். இவர்களுடைய வழிபாடு நம்ம சொன்ன மாதிரி ஐயனார், கருப்புச்சாமி, முனீஸ்வரன், இந்த மாதிரி காவல் தெய்வம், எல்லையில் இருக்கக்கூடிய தெய்வத்தை கும்பிடுவதும், அகோரமான தெய்வத்தை கும்பிடுவதும் இவர்களுக்கு வெற்றியை தரும். அதே மாதிரி பாதநடையாக போய்கொண்டிருக்கும் பக்தர்களுக்கு நீர்மோர் குடிப்பது, கூழ் கொடுப்பது, பால் கொடுப்பது, இதெல்லாமே வந்து இவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு பலனையும் தரும். இவர்களுடைய அதிர்ஷ்ட எண் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 8, 3, 3ஆம் நம்பரு, 8ஆம் நம்பரு கும்பராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக வரும். இந்த கூட்டு எண் 3ஆக வரக்கூடிய தேதிகளும் இவருக்கு வெற்றியை தரும். 8ஆக வரக்கூடிய தேதிகளும் வெற்றியை தரும். இவர்களுடைய ஆடை வந்து பாத்தீங்கன்னா பல வர்ண ஆடைகள், இல்லைன்னா கோடு போட்ட ஷர்ட்டு, இளநிற ஷர்ட்டுகள்ல கோடு போட்ட ஷர்ட்டுகள், இளம் பச்சை, பச்சை கலர்ல இளம் பச்சை, இளம் ப்ளூ, இந்த மாதிரி இருக்கிற பேண்ட் ஷர்ட் எல்லாம் வந்து இதே அமைப்பில் உள்ள ட்ரெஸ்ஸுகள் எல்லாம் அவங்களுக்கு யோகமான ட்ரெஸ்ஸாக இருக்கும். இதெல்லாம் அவங்களுக்கு வெற்றி தரக்கூடிய வாய்ப்பையும் தரும். அப்போ முயற்சி பண்ணுங்க, வெற்றி பெறுங்க. வணக்கம், வாழ்க வளமுடன். குரு வணக்கம், வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கம். டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். ஏப்ரல் மாத பலன்கள் பொதுவா வந்து நம்ம லாஸ்டா வந்து சனி பயிற்சி பலன்கள் பார்த்தாச்சு. அடுத்ததா வந்து குரு பயிற்சி நடக்க போகுது. இதுக்கு மத்தியில இந்த ஏப்ரல் வந்து எல்லாருக்குமே ரொம்ப 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 கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உலகத்தில் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த ஏப்ரல் மாதத்தில் உலகத்தில், ஏன்னா இது வந்து நான் மெயினாக சொல்லியே ஆகணும், இப்போ இதே மாதிரி ஒரு கன்ஜெக்ஷன் வந்து 2020 நடந்தது. இப்போ சேம் கன்ஜெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் இடத்துல இப்போ சனி இருக்காரு, சுக்கிரன் இருக்காங்க. அடுத்ததான் வந்து சூரியன் மாறப்போகிறார். அடுத்தது இந்த ஏப்ரல் 15க்கு மேலே வந்து மாறிடுவார். இவங்கெல்லாம் சூரியன் மாறும்போது கொஞ்சம் ஒரு சில மாற்றங்கள் கொஞ்சம் நல்லா இருந்தாலுமே செவ்வாய் 12ல் வராரு, புதன் 12ல் வராரு. ஸோ இவ்வளோ ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கிரகங்கள் எல்லாருமே, முக்கியமான கிரகங்கள் எல்லாமே வந்து 12ஆம் இடத்துல வராங்க. ஸோ 12ஆம் இடம் அப்படிங்கிறது அயன சயன மோட்சம் விரயம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த உலகத்துக்கே 12ஆம் இடத்துல முக்கியமாக இவங்க எல்லாருமே வந்து வரும்போது என்ன மாதிரியான ஒரு ப்ராப்ளம், என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். மோஸ்ட்லி வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும். கேஸ் தட்டுப்பாடு ஆயிடுச்சு, பெட்ரோலோட விலைகள் எல்லாமே ஜாஸ்தி ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. இனி எல்லாமே வந்து இந்த மாதிரியான ஒரு கிரைசிஸ் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்க போகிறோம். இதன் மூலியமாக என்ன இனி நடக்க போகுது அப்படின்னா, எல்லாருமே வந்து ஒரு பஞ்ச தட்டுப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா, நமக்கு பணம் இருந்தும் எதுவும் கிடைக்காத ஒரு நிலைமை வரப்போகுது. ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இவ்வளோ பணம் கொடுத்தா இவ்வளோ வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் எவ்வளோதான் பணம் வச்சாலும் அங்கே ப்ராடக்ட்ஸ் இருந்தால் தான் வரும். அப்போது இந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன். அப்போது என்ன மாதிரியான விரயங்கள் வரப்போகுது அப்படின்னா, தேவையில்லாத அனாவசிய விரயங்கள் வந்து இந்த உலகம் பார்க்க போகிறது.
சக்தி விரயமாக போகுது. அடுத்ததா வந்து நம்ம போடுற பிளான்ஸ் வந்து தேவையில்லாம போய் நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம், அது தேவையில்லாம ஒரு இடத்துல போய் அதை நம்ம மாட்டிக்கிட்டு அது விரயம் பண்றது. ஸோ நம்மளோட எண்ணங்கள் இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். ஸோ இவ்வளோதான் அப்படின்னு இல்லை, எல்லாமே கொஞ்சம் பிரச்சனையான ஒரு உரிய காலம் வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த ஏப்ரல் மாதம் வந்து கொஞ்சம் ரொம்ப கிரிட்டிக்கலை ஸ்டார்ட் பண்ண ஒரு அப்படின்னு போற இடத்துல வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி இந்த பிரச்சனைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? மாதம் மாதம் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதே, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னா, ராகு மாறும் வரை இந்த டிசம்பர் வரைக்குமே வந்து இந்த உலகமே வந்து ஒரு பெரிய ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ், ஏதாவது ஒரு தட்டுப்பாடு இதெல்லாமே சந்திச்சுட்டே தான் இருக்கும். இதன் மூலியமா நிறைய பிரச்சனைகள் உருவாகப்படும். எல்லா இடத்துலையுமே இது வந்து ஒரு 3rd வேர்ல்டு வார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு பெரும்பட்சமா எல்லாருமே வந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு நம்ம தயார் செய்யறதோட மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு லாக்டவுனை பார்த்துட்டோம். ஸோ இப்போ எல்லாமே கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படி நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கணும், உங்களோட விஷயங்களை எப்படி நீங்கள் வந்து சரி செய்துக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஏப்ரல் புத்தாண்டு பலன்கள் வந்து சிம்ம ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சோதனைக்குரிய ஒரு மாதம். 8 தொன்னே சொல்லிட்டேன். ஏன் அப்படின்னா, ஆல்ரெடி வந்து அஷ்டம சனி 8ல் இருக்கார், 6க்கு 7 8ல் இருக்கார். ஓகே, இந்த சனி பகவான் 8லேருந்து என்ன பண்றாரு அப்படின்னா, தேவையில்லாத அவமானங்களை கொடுக்க போகிறார். எதன் மூலியமாக? குடும்பத்தின் மூலியமாக, குடும்பத்தோட ஆட்கள் மூலியமாக. இது கண்டிப்பா நடக்கும். இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஓவர் ரியாக்ட் ஒரு விஷயத்துக்கு நீங்க பண்ணக்கூடாது இந்த மாதத்துல மெயினா. ஏன்னா எல்லாரும் உங்களை சுத்தி பேசாதவங்கள பேச வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இவ்வளவு நாள் வந்து உங்களுக்கு ஒரு நண்பர் பேசாம இருந்தாரு, அவர் உண்மையாலுமே அவருடைய எதிரித்தன்மை உங்ககிட்ட காமிச்சிட்டே இருந்திருப்பாங்க. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு பேச வருவாங்க. அந்த டைம்ல நீங்க அவங்கள நம்புவீங்க. அதை நம்பக்கூடாது, ஏன்னா அவமானங்கள் காத்துட்டு இருக்கு. அப்போ வந்து பெருசா யோசிக்காதீங்க, ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம். அதாவது இதெல்லாமே ஒரு அலர்ட் தான் நான் சொல்றது, ஃபார் எக்ஸாம்பிள். ஆனா இதுக்கு வந்து நீங்க இப்போ வந்து இது இன்னுமே வந்து ஒரு கிளாரிஃபை பண்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, செவ்வாய் 8ல் வரப்போறாரு, புதன் போய் 8ல். அப்போ புத்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் போய் 8ல் மறையும் போது எப்படி இருக்கும்? ஆல்ரெடி சனி இருக்காங்க, அங்க ஆல்ரெடி சூரியன் இருக்கு, லக்னாதிபதி இப்போ 8ல் உட்காந்துட்டாரு. அப்ப லக்னாதிபதி இப்போ 8ல் உட்காந்தா என்ன அர்த்தம்? பிரச்சனை நீங்க அழகா வந்து ப்ளீஸ் வெல்கம் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த பிரச்சனை வான்னு கூப்பிட்டுட்டு உட்கார வச்சுட்டு இருப்பீங்க. அதான் நீங்க என்னடா இப்படி சொல்றீங்க, ரொம்ப மோசமா சொல்றீங்களே அப்படின்னா, மோசம் கிடையாது, ஆக்சுவலி இதான் ஃபேக்ட். லக்னாதிபதி போய் 8ல் உட்காந்துட்டு ஏதோ சுபர்கள் பார்வை இருக்கான்னு கேட்டா நத்திங். ஏன்னா பிகாஸ் போய் செவ்வாய் உட்காந்துட்டு இருக்காங்க, புதன் உட்காந்துட்டு இருக்காங்க, சூரியன் அழகா மாற போற வரைக்கும் கொஞ்சம் வெயிட்டிங். சூரியன் மானதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஃபினான்ஷியல் வந்து பாத்தீங்கன்னா தக்க வச்சுக்கிறதுக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் அவர் பண்ணுவார். ஆனா அது வரைக்கும் உங்க யோசனை எப்படி திரும்ப இருக்கும்? ஒரு தனியா உட்காந்தீங்க அப்படின்னா என்ன சொல்றது, அந்த யோசனையை உங்களை போய் கெடுத்துரும். அதான் வந்து லக்னாதிபதி இப்போ 8ல் இருக்காரு அப்படின்னு அர்த்தம். தேவையில்லாத ஓவர் திங்கிங் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல. அந்த ஓவர் திங்கிங்னால என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களோட புஷ் பண்ற விதமே உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடியவர்களை, அதுக்கப்புறம் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸை போனை போட்டு எனக்கு இது மாதிரி பிரச்சனை இருக்குன்ட்டு நீங்க அவங்களுக்கு நிறைய பிரச்சனை கொடுத்துருவீங்க. அப்போ வந்து ஒரு தேவையில்லாத ஒரு பிஸ்னஸ் எடுத்துட்டு ஏன் எடுத்தோம், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ஏன் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம், அதுலேருந்து வெளியே வர முடியாம நம்ம கொஞ்சம் தவிக்கிறோமே, நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்லையா அப்படின்னு எல்லாமே இருக்கும். உங்களோட சுயஜாதகத்தை பாருங்க, அதற்கான கிரகத்தை கரெக்டா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க, அதுலேருந்து தப்பிக்கலாம். அதாவது என்னன்னா, கண்ட்ரோல் பண்ணலாம், விதியை மாற்ற முடியாது, ஆனா கண்ட்ரோல் பண்ணலாம். ஏன்னா உங்களோட 2ஆம் வீட்டையும் இப்போ வந்து சனி பார்க்குறாரு, இப்போ செவ்வாய் போனார்னு அவர் பார்ப்பாரு. அப்போ என்னன்னா, தேவையில்லாத சண்டை, வார்த்தைகள் கவனம், உங்களோட வேலையை தக்க வச்சுக்கோங்க. ஹையர் அஃபீஷியல்ஸ், ஏன்னா சூரியன் இப்போ 8ல் இருக்காங்களா, சூரியன் 8ல் இருந்தா என்ன ஒண்ணுமே பண்ணியிருக்க மாட்டீங்க, சின்னதாக ஒரு வார்த்தை விடுவீங்க, அது அழகா பூகமாக போய் வெடிக்க போகுது. அப்போ உங்களுக்கு தேவையில்லாம உங்களுடைய மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து பிரச்சனைகள் வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்போ அன்வான்டா யாரை பத்தி எங்கேயுமே வந்து டிஸ்கஸ் பண்ணாதீங்க இந்த காலகட்டத்தில். நீங்க ஒர்க்குக்கு போறீங்கன்னா உங்க ஒர்க் மட்டும் பாருங்க. யார்கிட்டயா பேசுறது, இவரை பத்தி பேசுறது, காசி பேசுறது, அவங்க பேசிட்டு போயிடுவாங்க, கடைசியில் நீங்க தான் பேசுனீங்கன்னு சொல்லிட்டு உங்களை மாட்டி விட்டுருவாங்க. இந்த காலகட்டத்தில் வேலை பறிப்போவதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது எப்படி போகும் அப்படின்னா, அவமானம் மூலியமாக, ஏதாவது ஒரு அவமானம்.
அப்போ இந்த மாதம் வந்து நீங்க எப்படி இருக்கணும், குரு மாறுற வரைக்கும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த குரு கொஞ்சம் ஃபேவரா இருக்காங்க குரு இப்போ. ஓகேவா? பட் இருந்தாலும் 5க்குரியர் ஃபேவராக இருந்தாலும் 8க்குரியர் ஃபேவரா இல்லையே, அதான் பிரச்சனைங்க. ஸோ அதனால என்ன பிரச்சனைகள் வந்தாலும் கொஞ்சம் காம்ப்ரமைஸா நீங்க போங்க. யார்கிட்டயும் பிரச்சனை பண்ணாதீங்க, தேவையில்லாம வார்த்தைகள் இழுக்காதீங்க. உங்க சுயநலத்தை, ஏன்னா சிம்மம் அப்படின்னாலே வந்து கொஞ்சம் கெத்தான ஒரு மனிதர்கள் நீங்க. உங்க கெத்தை எங்கேயும் இறக்கக்கூடாதுன்னு நினைப்பீங்க. பட் சில விஷயங்கள் நீங்க இறங்கி போனது உங்களோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும், உங்களுடைய மன நிம்மதி நல்லா இருக்கும். இல்லை நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னா கண்டிப்பா இப்படிதான் அந்த ப்ராப்ளம் நான் இருப்பேன்னு வந்து உட்காரும். எங்க விழுந்தாலும் மீசையில மண்ணோட்டாத குறையா உங்களுடைய எண்ணங்களை நீங்க வைத்திருந்தீங்க அப்படின்னா ஓகே, நான் அந்த பிரச்சனை வரும்போது நீங்க சால்வ் பண்ண எனக்கு எல்லா மன தைரியமும் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்துல உங்களையே தூக்கி சாப்பிட்ரும். ஓகே, இப்ப நான் என்னதான் பண்றது, வேலையிலயும் பிரச்சனைங்கிறீங்க, வீட்லயும் பிரச்சனைங்க, என்னதான் பிரச்சனை வரும். ஆனா நீங்க அதுக்கு ஓவர் ரியாக்ட் பண்ணாம இருந்தீங்கனாலே தானே அந்த பிரச்சனை சரியாயிடும். ஏன்னா எல்லா கிரகங்களும் உங்களை அப்படியே உஷ்ணமா பார்க்கும்போது நமக்கு சூடு அப்படியே ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் போகும், நமக்கு கோவம் வரும். பட் அது அந்த டைம்ல நீங்க கொஞ்சம் நமக்கு நேரம் சரியில்லை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை படி நீங்க கொஞ்சம் கொண்டுட்டு போனீங்கன்னா இந்த காலகட்டம் கண்டிப்பா உங்களை காப்பாத்திரும். ஏன்னா இதுதான் உண்மை, இதுதான் ஃபேக்ட், அதான் நான் சொல்றேன். ஓகே, வேலை தக்க வச்சுக்கோங்க. பிஸ்னஸ் பீப்புளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இதே தான். அன்வான்டா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏன்னா 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சமுதாய மனிதர்கள் இப்போ 8 பிரச்சனை பண்றதுக்குனே வருவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா அதுல ஒரு குறை சொல்லி அது மூலியமா பிரச்சனை பண்றதுக்கு வருவாங்க. அப்போ அந்த QC குவாலிட்டி செக் நிறைய பண்ணிக்கோங்க. உங்களுடைய ப்ராடக்ட் நல்லா இருக்கா, அது ஒன்றுக்கு 4 தடவை தரம் பார்த்து அதை வந்து நீங்க சேல் பண்ணுங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், பட் இது எல்லாத்துக்கும் நீங்க அப்ளிகபிள் பண்ணிக்கோங்க. ஒரு saree நீங்க சேல் பண்றீங்களா, saree கரெக்டா பார்த்துக்கோங்க, அதில் ஏதாவது டேமேஜ் இல்லாமல் அதை கொடுங்க. இதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு QC பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்போது அந்த பிரச்சனையை முன்கூட்டியே யோசித்து செயல்படும் போது அந்த பிரச்சனை அங்கே வராது. இதுதான் சனி பகவான் உங்களுடைய பார்வையில் மூலிமா சொல்கிறது கொடுக்கறது எல்லாமே. ஸோ குடும்ப விஷயத்தில் கவனம் தேவை. படிப்பு விஷயத்தில் குழந்தைகள் மாணவர்களுக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் யோசிச்சு நிதானமாக என்ன ஒரு எடுக்கிறீங்க அப்படிங்கிறது கவனம் தேவை. 4 பேர்த்துக்கிட்ட கேளுங்க, ஐடியாஸ் கேளுங்க, இது கண்டிப்பாக நடக்கும். உங்களோட வேலைகள்லாம் அமைதியாக இருங்க. பெருசாக ஏதாவது பேசுகிறாங்க, காசி பேசுகிறாங்கன்னு அமைதியாக இருங்க. இந்த காதில் கூட வாங்காதீங்க, போங்க உங்கள் ஒர்க் பண்ணுங்கள், நீங்கள் அழகாக வாங்க. தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை போய் மாட்டிக்காதீங்க. சிம்மம் கொஞ்சம் கவனம் தேவை. எல்லா ராசி லக்னக்காரர்களுக்கும் வந்து நான் பலன் சொல்லியிருக்கேன். உங்களோட சுயஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா பிகாஸ் வந்து எந்தெந்த கிரகங்கள் என்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஆயிருக்கு, உங்களுடைய சுய கோள்கள் அந்த ஜாதகத்துல என்ன மாதிரியான பார்வை செலுத்துது, அவங்களோட வைப்ரேஷன் நம்மளுடைய டிரான்சிட்ல எப்படி இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா நீங்க பார்க்கணும். ஏன்னா பிகாஸ் வந்து இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும்போது நமக்கு நிறைய சூட்சமமான விடுதலைக்கு உண்டான சொல்யூஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த சொல்யூஷனை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள்லேருந்து நம்ம தப்பிக்கலாம். நிறையா கிரகத்துக்கு நல்லா இருக்கு, வேலை இருக்கு, இன்கம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை மூலிமா மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாட்டிக்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம சரி செய்துக்கலாம். எல்லாத்துக்குமே 100% பிரச்சனைன்னு இருந்து அங்கே சொல்யூஷன் 100% இருக்கு. ஸோ இதெல்லாமே சொல்றதுக்கு தான் நான் இருக்கேன். ஸோ உங்களோட சுய ஜாதகத்தை பார்க்கறதுக்கு கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் அவங்களோட அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க, உங்களோட ஜாதகத்தை பாருங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த சொல்யூஷன் என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள், சிறு சிறு பரிகாரங்கள் மூலியமாக அதை சரி செய்துக்கலாம். நன்றி, வணக்கம்.